வணக்கம். இப்போ நம்ம சமீப காலமாக மாடுகளை தாக்கக்கூடிய தோல் கழலை நோய், அதாவது எல்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, லம்பி ஸ்கின் டிசீஸ். இந்த நோய் பரவலாக பெரும்பாலான பகுதியில் இருக்குதுங்க. இந்த நோய் பார்த்திங்கன்னா தோலில் கொப்பளங்கள் மாதிரி ஏற்பட்டு தடிமனான அறிகுறிகள் ஏற்படும். இது ஏற்படுறதுக்கூடிய முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வைரஸ், அதாவது நச்சுயிரியால் ஏற்படக்கூடியது. அதாவது அம்மை நோய் வகையை சார்ந்த ஒரு நச்சுயிரி. இந்த நோய் பரவுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கனாக்கா மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது அங்கே இருக்கக்கூடிய உண்ணிகள் மூலமாக வேற ஒரு மாட்டிலேருந்து இந்த மாட்டுக்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்று மூலமாகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய தீவனத்தட்டு, தண்ணி தொட்டி, இதன் மூலமாக கூட ஒரு மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இது மாடுகளில் பார்த்திங்கனாக்கா தோலில் அங்கங்கே தடிமனான கொப்பளங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த கொப்பளங்களை உடையும் பொழுது காயங்கள் ஏற்படும். இந்த காயங்கள் சீழ்கட்டிகளாக மாறி அதில் சில ஈக்கள் உட்காரும் பொழுது முட்டையிட்டு சில சமயங்களில் அது புழு வடிவில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பாதிப்புகள் அதிகமாகும். இது மாடுகளில் பாதிப்பு ஏற்படுறதை விட கன்றுக்குட்டிகளில் பாதிக்கும் பொழுது நோய் தாக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா கன்றுக்குட்டிகளில் வாய் உதடில் கொப்பளங்கள் வர்றது, கழுத்துக்கு கீழே கொப்பளங்கள் வர்றது, இதை மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா கன்றுகள் சரியான முறையில் பால் குடிக்கிறதில்ல. மூச்சு துவாரங்கள் பார்த்திங்கனாக்கா அந்த துவாரங்கள்லேயும் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படும். இந்த கன்றுக்குட்டிகளை பராமரிப்பு ரொம்ப அவசியங்க. மூச்சு குழாய்கள் அப்பப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு சுத்தமான துணிகளை கொண்டு, கிருமி நாசினி கொண்டு, பொதுவாக அந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் என்று சொல்லக்கூடிய கரைசலை நம்ம பயன்படுத்தி மூக்கு முழுவதும் நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணணும். அந்த இருக்கக்கூடிய காயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கழுவிட்டு தேவையான அளவு நம்ம கிருமி நாசினி ஆயின்மெண்ட் ஏதாவது நம்ம பயன்படுத்தலாங்க. கன்றுக்குட்டிகள் பெரும்பாலும் இறப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அது ஊட்டச்சத்து குறைபாடு, சத்து குறைபாடு ஏற்பட்டு தான் கன்றுக்குட்டிகள் சாகும். முக்கியமாக பார்த்திங்கனாக்கா கன்றுக்குட்டிகள் அதோட தலையை நெக்கி பால் குடிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா கழுத்தில் இந்த காயம் இருக்கிறதுனால, கொப்பளங்கள் இருக்கிறதுனால அதால் நெக்கி குடிக்க முடியாது. அது மட்டும் வாயிலையும் கொப்பளங்கள் இருக்கிறதுனால சப்பி குடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம பராமரிப்பு ரொம்ப முக்கியம். கன்றுக்குட்டிகளுக்கு பாலை கறந்து ஒரு தட்டுலையோ இல்லை பாத்திரத்தில் வச்சு அது கூட கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். வெறும் பால் மட்டும் கொடுத்திங்கன்னா பத்தாது, கொஞ்சம் ஊட்டச்சத்தும் அது கூட நம்ம சேர்த்து கொடுக்கணும். இதை மாதிரி செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கன்றுக்குட்டிகளை நம்ம காப்பாற்ற முடியும். இதில் பெரும்பாலும் மாடுகளில் இறப்பு ஏற்படுறது கிடையாது, கன்றுக்குட்டிகளை மட்டும்தான் இறப்பு ஏற்படும். இதுவும் ஒரு நச்சுயிரின்றதுனால பொதுவாக வேறு வைத்தியம் கிடையாது. மற்ற இதர இரண்டாம் தர நோய்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து நம்ம மருத்துவருடைய ஆலோசனைப்படி நாம் கொடுத்துக்கலாங்க. பொதுவாக எந்த ஒரு வைரஸ் நோய்க்குமே நமக்கு வைத்தியம் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தும் வைரஸ் அழிக்கிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இயற்கை மருத்துவம் நம்ம ஒரு சிலர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் சில நல்ல பலன் கிடைக்குதுங்க. பொதுவாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு 5 வெத்தலை, ஒரு 10 மிளகு, ஒரு 10 கிராம் உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம கலந்து அது கூட வெல்லம் சேர்த்து ஒரு நாளைக்கு 3 வேளை, 3 நாளைக்கும் அதுக்கப்புறம் 2 நாளைக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம்னாக்கா இந்த நோயிலேருந்து ஓரளவுக்கு நம்ம கால்நடைகளை காப்பாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நோய்க்கு இது வரைக்கும் தடுப்பூசி நமக்கு மார்க்கெட்டில் வரல. ஆனால் தயார் செய்து ஒரு ஆராய்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்குது. வெகு விரைவில் வந்துடும். இருந்தாலும் ஆடுகளுக்கு போடக்கூடிய ஆட்டு அம்மை தடுப்பூசி நாம் போட்டோம்னாக்கா நமக்கு 50% 60% நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதிப்புகள் அதிகம் இல்லாமல் நாம் இந்த தடுப்பூசியை பயன்படுத்தி நாம் கால்நடைகளை காப்பாற்றிக்கலாங்க. நன்றி.